வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் ஜீரோ டு ஹீரோ சேனல். இந்த சேனலில் பங்குச்சந்தையோட புரிதலை பற்றியும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால முதலீட்டு மூலமாக எப்படி லாபம் ஈட்டுறதுங்கிறத பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வழிமுறைகளை உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். நான் பிரியா. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். பங்குச்சந்தையின் நேற்றைய நிலவரங்களை இப்போ பார்க்கலாம். நிஃப்டி 50 217 புள்ளிகள் உயர்வு. சென்செக்ஸ் 584 புள்ளிகள் உயர்வு. மிட் கேப் 1235 புள்ளிகள் உயர்வு. நிஃப்டி பேங்க் 542 புள்ளிகள் உயர்வு. ஸ்மால் கேப் 1322 புள்ளிகள் உயர்வு. இப்போது மார்க்கெட் கரெக்ஷன்னா என்ன, இப்போ மார்க்கெட் பேரிஷாக இருக்கா இல்லையா, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை 26,277 அந்த வேல்யூவிலிருந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் டவுனுக்கும் என்னென்ன நேம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது 5% வீழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. 26,277லிருந்து 5% வீழ்ச்சின்னா 1,313 புள்ளிகள் டவுன் ஆகிருக்கும். அப்போது 24,964 அந்த புள்ளிகளில் தான் புல் பேக்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளிகளை அடைஞ்சால் அதுக்கு பேர் புல் பேக். இதே 10% வீழ்ச்சின்னா அதுக்கு பேர் கரெக்ஷன். 20% வீழ்ச்சின்னா அதுக்கு பேர் பியர் மார்க்கெட். 30% வீழ்ச்சின்னா மார்க்கெட் கிராஷ். 50% வீழ்ச்சின்னா ரெசெஷன். அந்த ரெசெஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம இப்போ இருக்க ஃபேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 6% கிட்ட நமக்கு டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் நேற்று நல்ல ரெக்கவரி இருந்தது மார்க்கெட்டில். மார்க்கெட் புல் பேக் கண்டிஷனை தாண்டி கரெக்ஷன் கிட்ட ஆல்மோஸ்ட் ஆனால் 6% தான் டவுன் ஆச்சு. திருப்பி ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இதே மறுபடியும் இப்போ ஃபார்வர்டில் போயிடுச்சு. ஒரு 25,440 அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி அப்பில் மூவ் கொடுத்துருச்சுன்னா மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு வந்துடும். இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் பட்டு கீழே இறங்குதுன்னா மறுபடியும் நம்ம டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இப்போது சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். குணசேகரங்கிறவர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. இது சரியான நேரமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பியர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அந்த கேள்விக்கு பதில் பார்க்கலாம். இப்போது அவர்கிட்ட ஒரு 15,000 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த 15,000 5% டவுன், மார்க்கெட்டோட ஆல் டைம் ஹைலேருந்து 5% டவுன் ஆகிருக்கும் போது அவர் ஒரு பார்ட்டை போடலாம். 7,500 அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து 10% கரெக்ஷன் ஆகுது ஆல் டைம் ஹைலன்னு சொல்லும் போது அந்த டைமில் அந்த ரிமைனிங் 7,500 ருபீஸை போடலாம். ஸோ மார்க்கெட் 10%க்கும் கீழே இறங்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். ஏன்னா இப்போவே 6% கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குறதில்ல. இந்த காணொலியில் காமிச்ச எல்லாமே எஜுகேஷ்னல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.